ஏற்பாடு பண்ண லாயரும், அந்த பக்கம் அருண் ஏற்பாடு பண்ண லாயரும், இங்க 2 பேத்துக்கு இடையில சமாதானம் பேசுறதுக்காக முடிவு பண்ணி 2 பேத்தையும் ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. உடனே அருண் இருந்துகிட்டு, "என்னால சமாதானமாலாம் போக முடியாது. எதுக்காக இங்க வர சொல்லியிருக்கீங்க? சொல்லுங்க." அப்படின்னு கேட்குறாங்க. "இங்க பாருங்க சார், இந்த செல்வம் வந்து எந்த தப்பும் பண்ணவே இல்ல. உங்க அம்மா தான் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே வந்து வண்டியில விழுந்திருக்காங்க. செல்வம் வண்டிய நிக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இது வந்து பிளான் பண்ணி பண்ணது கிடையாது. எதேர்ச்சியா நடந்திருக்கு. அதுக்கு செல்வமும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. வேற என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இது கேஸ் போட்டா பாவம். அந்த செல்வத்தோட வாழ்க்கையே பாழாயிடும்." அப்படின்னு சொல்லிட்டு அருண் கிட்ட சொல்றாங்க. ஆனா அருண் இருந்துட்டு, "இல்ல, இல்ல எங்க அம்மாவோட உயிரே போயிடுச்சு. இவன என்னால மன்னிக்கவே முடியாது. இந்த முத்து சொல்லி தான் இவன் இப்படிலாம் பண்ணியிருக்கணும். அந்த முத்துவுக்கு என்ன பழி வாங்கணும்னு சொல்லி இப்படிலாம் பண்ண வச்சிருக்கான்." அப்படின்னு அருண் வந்து, "இத நான் வாபஸ் வாங்க முடியாது." அப்படின்னு பிடிவாதத்தோட இருக்காங்க. உடனே முத்து இருந்துட்டு, "உன் மேல உனக்கு என் மேல தான கோவம். அப்பன்னா நீ வந்து என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா செல்வத்தோட வாழ்க்கைய பாழாக்கிடாத. நான் வேணா ஜெயிலுக்கு போயிடுறேன் செல்வத்துக்கு பதிலா. நான் சொல்லி தானே செல்வம் இப்படி பண்ணதா சொல்றேன். நான் வேணா ஜெயிலுக்கு போயிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. உடனேவும் அருண் இருந்துகிட்டு, "அது எப்படி? அவனும் போகணும், நீயும் போகணும். நீ சொல்லி தானே அவன் வந்து பண்ணியிருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அருண் வந்து ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. இது வந்து வாக்குவாதம் சண்டையா மாறுது. அந்த நேரத்துல அருண் வந்து முத்த போட்டு அடிச்சிடுறாங்க. உடனேவும் முத்து இருந்துகிட்டு, "இங்க பாரு, உனக்கு என் மேல கோவம் இருந்தா என்ன ஆசை தீர அடிச்சுக்கோ. ஆனா செல்வத்தோட வாழ்க்கைய பாழாக்கிடாத. உன் கால்ல கூட நான் விழுறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா செல்வத்து மேல போட்ட கேஸ வாபஸ் வாங்கிரு." அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி அருணோட கால்லயும் விழ போகுறாங்க. உடனே அருண் மனசு மாறி, "சரி நான் இந்த கேஸ வாபஸ் வாங்கிடுறேன்." அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.